அன்புக்குரிய தேவனுடைய ஜனங்களே, இந்த காலை பொழுதில் ஆறுதல் வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்களிலே இப்படியாக உங்களோடு கூட இணைந்திருப்பதில் பெரிய மகிழ்ச்சி. சங்கீதம் 143:10 வசனத்தை நாம் இன்றைக்கு தியான வசனமாக வாசிப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இந்த ஒரு அருமையான ஜெபத்தை பேரரசன் தாவீது ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். அவனுடைய ஜெபங்கள் எவ்வளோ இனிமையான ஒரு ஜெபம் பாருங்கள். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஆண்டவரே, எனக்கு இது வேண்டும் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு அது வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாற வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய தோல்விகள் மாற வேண்டும் ஆண்டவரே, எனக்கு வெற்றி வேண்டும் ஆண்டவரே. இப்படியெல்லாம் நாம் ஜெபத்தில் கேட்கிறோம். ஆனால் இவனோ தன்னுடைய ஜெபத்தில் எப்படி கேட்கிறான்? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய நாம் பழகி கொண்டால் நமக்கு பிரியமானதை, நம்முடைய மனம் விரும்புகிறதை ஆண்டவர் கொடுப்பார். அதை தான் சங்கீதம் 20 இப்படியாக சொல்லுகிறது, உம்முடைய மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி. யாரெல்லாம் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி செய்கிறார்களோ அவருடைய மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஒரு நாள் ஒரு ராஜா தன்னுடைய தேசத்தில் உள்ள அத்தனை மக்களையும் பார்த்து, உங்களுக்கு விருப்பமானது என்னவோ, உங்களுக்கு என்ன வேண்டுமோ என்னிடத்தில் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது ஒவ்வொருவர் ஒவ்வொரு காரியங்களை அவனிடத்தில் கேட்டார்கள். ராஜாவும் எல்லாவற்றையும் அவர்களுக்கு செய்து முடித்தான். ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும், ராஜாவே, நீர் எதுவும் எனக்கு தர வேண்டாம், எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாள் தங்கினால் போதும் என்று சொல்லி கேட்டார்கள். மிக கடினமான ஒரு வேண்டுகோள் தான். ஆனால் ராஜா ஏற்கனவே நான் கண்டிப்பாக செய்வேன் என்று சொன்னதினால் அவனும் இந்த நாட்டிலே வருவதாக ஒப்புக்கொண்டான். அப்பொழுது ராஜா அந்த வீட்டிற்கு வருவதற்காக அவனுடைய பிரதானிகள் போய் அந்த வீட்டை பார்க்கிறார்கள். அது ஒரு குடிசை வீடு. அந்த கிராமத்தில் வழி நன்றாக இல்லை. இதையெல்லாம் பார்த்து ராஜா வர வேண்டுமானால் இந்த ரோடு நல்லா இருக்க வேண்டும், அந்த வீடு நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர்கள் சரி செய்கிறார்கள். சரி செய்தவுடன் கடைசியில் ராஜா அந்த வீட்டில் வந்து தங்குகிறார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, அநேக சமயத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் போதும், அவருக்கு பிரியமானதை நாம் செய்தால் போதும் என்கிறதை நாம் மறந்துவிட்டு நமக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கிறோம். இல்லை, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்வார். அதனால்தான் மத்தேயு புத்தகத்திலே சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. ஆம், ஆண்டவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடும்போது நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இந்த வருஷத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்கள் கரங்களை பிடித்து நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.